லோ பட்ஜெட்ல இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 400 ருபீஸ்ல ஒரு 6 கிலோமீட்டர்ல ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்கன்னா அது இவங்களால மட்டும் தான் கொடுக்க முடியும். இந்த டவுன்ஷிப்போட பெரிய இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க. அது மட்டும் இல்ல கவர்மெண்ட் பஸ் உங்களுக்கு T3 T4 2 பஸ் இந்த ரூட்ல வந்து போயிட்டு இருக்கு. நம்ம சைட் வாசல்ல தாங்க அந்த பஸ் உங்களுக்கு நிற்கும். கருங்குரி ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. ஒரு ஏரியால வந்து உங்களுக்கு பிரிட்ஜ் டெவலப்மெண்ட் பண்ணும்போது அந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் வந்து வேற லெவல்ல சேஞ்ச் ஆகுங்க. இவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு டோட்டலா ஒரு 36 பிளாட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. கண்டினியூவா ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டே தாங்க இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே ப்ராப்பர்ட்டி கிடைக்காதுங்க. Hello, hi. I'm Satish Kumar. My wife is Swati. We are an NRI. Okay. Firstly, we invested here because of the area and also the Anaya promoters, Anaya Green Land. Sorry. And இது வந்துட்டு நல்ல appreciation கொடுக்குற இடங்க. We are totally satisfied. We thought to bought 2 ground, but finally we go for 3 grounds. சார் என் நேம் சிவா. நான் ஈசிஆர் உத்தண்டிலேருந்து வரேன். ஸோ இந்த அணையா நகர் பிளாட் வந்துட்டு நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஸோ ப்ரைஸஸ்ஸு அந்த லொக்கேஷன் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நேராக சைட் விசிட் வந்து பார்த்தேன். லேண்டும் எனக்கு பிடிச்சிருந்தது. லாஸ்ட் வீக் வந்து பார்த்துருந்தோம். இந்த வீக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் பண்ணுறோம். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். அந்த சரௌண்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டில் கொடுக்குறாங்க, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சார் வணக்கம். நாங்கள் கோயம்பேடுலேருந்து வரோம். வந்து இன்ஸ்டாவில் இந்த வீடியோஸ் பார்த்தோம். பிடிச்சிருந்துச்சு. இடமெல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே நம்ம போய் பார்க்கலாம், சைட்டிஸ் ஒருத்தரை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பார்க்கும்போது இடமும் நம்ம ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு. இடமும் நல்லா இருந்துச்சு. சரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து நமக்கு ஒரு இடம் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அப்போ நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட நமக்கு வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ரொம்ப பின்னாடி பிற்காலத்தில் குழந்தைங்களுக்கு ரொம்ப அதுங்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு ஒரு தரமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் சரி நம்ம அந்த ஃப்ளாட்டு சூஸ் பண்ணோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் மதுராந்தகம் தான். ஒரு ஆன் ரோட்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டியை பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த டவுன்ஷிப்போட பெரிய இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க. அது மட்டும் இல்லை கவர்மெண்ட் பஸ் உங்களுக்கு T3 T4 2 பஸ் இந்த ரூட்ல வந்து போயிட்டு இருக்கு. நம்ம சைட் வாசல்ல தாங்க அந்த பஸ் உங்களுக்கு நிற்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கருங்குழி பஸ் ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டரும், இன்னொரு வழி வந்து நம்ம மேலவலம்பேட்டை ஸ்டேட் ஹைவேலேருந்தும் உங்களுக்கு கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர்லேயும் தான் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இது ஒரு 60 ஏக்கர் டவுன்ஷிப். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 400 ருபீஸ்ல ஒரு 6 கிலோமீட்டர்ல ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்கன்னா அது இவங்களால மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆல்ரெடி 1500 பிளாட்ல 1400 பிளாட் கிட்ட இவங்க சோல்ட் அவுட் பண்ணிட்டு, ஸோ இதுக்கு பின்னாடி இன்னொரு எக்ஸ்டென்ஷனும் வரதா சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நம்ம உள்ள போய் டீடைல்டா பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்காங்க யார் பார்த்தீங்கன்னா அணையா கிரீன் லேண்ட். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதை நம்ம சேனலில் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்காக யாவது மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம எந்த லொக்கேஷன் வழியாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து மதுராந்தகத்துக்கு முன்னாடியே கருங்குழின்ற ஒரு லொக்கேஷன் வழியாக தான் நம்ம இதுக்கு வரலாம். அதே மாதிரி நம்ம சைட்டுக்கு வர வழியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒரு ஊரே அமைஞ்சிருக்குங்க. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல், அதே மாதிரி ரேஷன் கடை, கவர்மெண்ட் லைப்ரரி, இது எல்லாமே அதே மாதிரி சர்ச்சு, கோவில் எல்லாமே கரெக்டாக நம்ம சைட்லேருந்து 1 கிலோமீட்டருக்கு ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை இந்த ரூட் வந்து ஆன் பஸ் ரோட்டில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வீராணக்குன்னம்ன்ற பஸ் ஸ்டாப் நம்ம சைட்டு வாசல்லே நின்று தாங்க உங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி மேலவேலைப்பேட்டை வழியாகவும் நம்ம அந்த சைட்டுக்கு வரலாம். அது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஈசிஆர் கனெக்டிவிட்டியில் போய் ஜாயின் ஆகுதுங்க. ஸ்டேட் ரோடு அந்த மேலவேலைப்பேட்டை ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் வந்து ரைட் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அதுலேருந்து 1 கிலோமீட்டர்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. வீராணக்குன்னம்ன்ற ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. கருங்குழி ரயில்வே ஸ்டேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக செங்கல்பட்டு ஸ்டேஷன்லேருந்து செகண்ட் ஸ்டேஷன் தாங்க கருங்குழி ரயில்வே ஸ்டேஷன். கருங்குழி ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஒரு ஏரியாவில் வந்து உங்களுக்கு பிரிட்ஜ் டெவலப்மெண்ட் பண்ணும்போது அந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் வந்து வேற லெவலில் சேஞ்ச் ஆகுங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஏரியாவிலும் உங்களுக்கு பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டு இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைல. அந்த பிரிட்ஜ் ஒர்க் கம்ப்ளீட்டிங் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஏரியாவோட ப்ரைஸ் மாறிடும் ஒன்று. ஸோ இவங்க கொடுக்குற ப்ரைஸ்க்கு இந்த சுற்று வட்டாரத்தில் யாராலுமே கொடுக்க முடியாது. அது சேலஞ்சிங்காக சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 60 ஏக்கர் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டுக்கு சிங்கிள் ஓனருங்க. அவர் தான் உங்களுக்கு சைனிங் அத்தாரிட்டியாக இருக்காங்க. அந்த ஒரே ரீசனுக்காக தான் அவங்க இந்த கம்மி ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. டோட்டலாக ஒரு 1500 பிளாட்ல இப்போ எக்ஸாக்டாக ஒரு 70 பிளாட்ஸ் தான் உங்களுக்கு வேக்கண்டாக இருக்கு. ஸோ ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா டோட்டலாக 58 பிளாட் இப்போ வேக்கண்டாக இருக்கு. அது வந்து 450 கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபேஸ் 2 வந்து ஒரு 12 பிளாட் தாங்க வேக்கண்டாக இருக்கு. அது உங்களுக்கு 400 கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை ஃபேஸ் 3 இவங்க போட போறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 55 பிளாட்ஸ் வரப்போகுது.
அது 500 கோட் பண்ணியிருக்காங்க. ப்ரீ புக்கிங் எடுக்கிறவங்களுக்கு 450 கொடுக்கலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டுங்க. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் ஈவினிங்கே நீங்கள் டாக்குமெண்ட் கையில் வாங்கிக்கலாம். 8 டேஸ்ல உங்களுக்கு பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்க கையில கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த லேஅவுட்ல பாத்தீங்கன்னா மந்த்ராலயா ட்ரஸ்ட் ராகவேந்திரா கோவில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்காக ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நமஹா, நான் வந்து மடிப்பாக்கத்துலேருந்து, என் பேர் அவதானி விட்லாச்சார்னு பேர். எங்களோட ட்ரஸ்ட்டுக்கு, அதாவது நான் ஒரு ராகவேந்திர கோவில் கட்டணும்னு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன். அந்த ட்ரஸ்ட்டுக்கு இந்த இடம் நல்லா இருக்குது, நாளைக்கு வந்து ஒரு அமைதியான இடம், கோஷாலா இது மாதிரிலாம் பண்ணணுன்னு ஒரு ஃப்யூச்சரில் வரணும் அப்படின்ட்டு ஒரு இடம் பார்த்தா என்னோடய இடத்துக்கு பக்கத்தில் இதுவும் ஒரு 3 கிரவுண்டு இப்போ வாங்கியிருக்கேன். நல்ல இடம், நல்லா அவங்க எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஒத்துழைக்கிறாங்க. பத்திரங்கள் எல்லாமே கரெக்டாக கிளியர் ஆகிடுது. நல்ல இடம், எல்லாருமே தாராளமாக இங்கே வந்து வாங்கலாம். எங்களோட கோவிலும் அங்கே ராகவேந்திர கோவிலும் வரப்போகுது. இது ராகவேந்திரோட அனுகிரகத்தால் எல்லாருக்கும் அந்த இடம் வந்து கிடச்சி மேலும் அபிவிருத்தி ஆகட்டும்னு சொல்லி ராகவேந்திரர் பிரார்த்தனை பண்ணுறேன். இது யாராச்சும் அந்த கோவில் ராகவேந்திர கோவில் நாங்கள் இப்போ வந்து கட்ட போகிறோம், அது வந்து யாராவது டொனேட் பண்ணுறதா இருந்தால் அவசியமாக அதுக்கு வந்து 80Gலாம் நாங்கள் வச்சுருக்கோம் அந்த ட்ரஸ்ட்டில். கண்டிப்பாக எல்லாருமே டொனேட் பண்ணி அந்த ராகவேந்திர கோவிலை எல்லாருமே சேர்ந்து ஒரு தேர் இழுக்கணும் அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து இழுத்தா தான் அந்த தேர் இழுக்க முடியும். அந்த மாதிரி எல்லோரும் கை வச்சு அந்த ராகவேந்திர கோவிலை வந்து மேலே வளர்க்குறதுக்கு நீங்கள் எல்லாம் டொனேட் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து உங்களை ராகவேந்திர அந்த அவங்களோட அனுகிரகத்தால் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். நான் என்னோடய நம்பர் 9345130199. இது யார் கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் வேணும் எங்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் அந்த இடத்துல வந்து உங்களால் ஒரு மடம் வளர்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கட்டும், உங்களுக்கும் ஒரு அதில் வந்து நிறையா புண்ணியங்கள் அதில் சேருது. கண்டிப்பாக இதை வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த லேஅவுட் 1500 பிளாட்டுக்குள்ளே உங்களுக்கு ராகவேந்திரா கோவிலும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டோட்டலாக ஒரு 36 பிளாட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டினியூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டே தாங்க இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே ப்ராப்பர்ட்டி கிடைக்காதுங்க, அதுவும் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் உள்ள. Hello, hi. I'm Satish Kumar. My wife is Swati. We are an NRI. Okay. Firstly, we invested here because of the area, and also the Anaya promoters, Anaya Green Land. Sorry. And இது வந்து நல்ல appreciation கொடுக்குற இடங்க. We are totally satisfied. We thought to bought 2 ground, but finally we go for 3 grounds. சரி, என் நேம் சிவா, நான் ஈசிஆர் உத்தண்டிலேருந்து வரேன். ஸோ இந்த அணையா நகர் பிளாட் வந்துட்டு நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஸோ ப்ரைஸஸ்ஸு, அந்த லொக்கேஷன் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நேராக சைட் விசிட் வந்து பார்த்தேன். லேண்டும் எனக்கு பிடிச்சிருந்தது. லாஸ்ட் வீக் வந்து பார்த்துருந்தோம், இந்த வீக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் பண்ணுறோம். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். அந்த சரௌண்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டில் கொடுக்குறாங்க, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வணக்கம், நாங்கள் கோயம்பேடுலேருந்து வரோம். இன்ஸ்டாவில் இந்த வீடியோஸ் பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சு. இடமெல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம போய் பார்க்கலாம், சைட்டிஸ் ஒருத்தரை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பார்க்கும்போது இடமும் நம்ம ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு, இடமும் நல்லா இருந்துச்சு. சரி, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து நமக்கு ஒரு இடம் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அப்போ நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட நமக்கு வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ரொம்ப பிற்காலத்தில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு அதுங்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு ஒரு தரமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் சரி நம்ம அந்த ஃப்ளாட்டு சூஸ் பண்ணோம். நம்ம கூடாஞ்சேரி, எஸ்பி கோவில், செங்கல்பட்டு வரைக்குமே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அதை தாண்டி நீங்கள் வந்து கரெக்டாக கருங்குழியில் இந்த லோ பட்ஜெட்டில் வாங்குற ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிட்டாதீங்க. உங்ககிட்ட கரெக்டாக ஒரு 2,40,000 ரூபாய் இருந்தால் போதும், இதில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெகோசியபிள் கொடுப்பாங்கன்ற ஆசையோடலாம் வந்துடாதீங்க. இஎம்ஐலாம் இங்கே கிடையாது. ஏன்னா ஒரு கம்மி பட்ஜெட்டில் கொடுக்குறாங்கன்றதுனால ஒரு கரெக்டாக 2,40,000 ரூபாயில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லீகலை பொறுத்த வரைக்கும் இவங்க கிறிஸ்டல் கிளியராக வச்சிருக்காங்க. 120 இயர்ஸ்க்கு டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க, ப்ராப்பர்ட்டி பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா ஒரு 10,000 கொடுங்க, உங்களுக்கு லீகல் செட் இவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் லீகல் செக் பண்ணி ஒரு 10 டேஸில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சின்ன பட்ஜெட்டுக்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா அடுத்தது செங்கல்பட்டுக்கு அடுத்தது நீங்கள் மதுராந்தகத்து தான் டெவலப்மெண்ட் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. இங்கேருந்து லாங்காக போயிட்டு இருக்க ஏரியாலாம் 700 ரூபாய் 800 ரூபாய் வித்துட்டு இருக்காங்க. இவங்க ஜஸ்ட் உங்களுக்கு 400 ரூபாயிலேருந்தே ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதாங்க இந்த லேஅவுட்டோட பெரிய அட்வான்டேஜ். இவங்களே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் கூடாஞ்சேரியிலேருந்து சைட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 400, 450 2 ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபேஸ் 3 வந்து 500 பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு 450 கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்ககிட்ட ஒரு 2,40,000 ரூபாய் இருந்தால் போதும், இதில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 வாங்குறாங்க. டாக்குமெண்டேஷன், பட்டா, ஈசி 3மே உங்களுக்கு இதில் வந்துடும். வேற எந்த ஹைடன் சார்ஜஸும் கிடையாது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் ஓனரோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான்.
எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி செங்கல்பட்டு, மதுராந்தகம், ஆன் ரோட்லேருந்து நியர்பையில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க ஒரு லோ பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.